ரோசி நல்லா இருக்க பாட்டியா? மனசே சரியில்லடா. ரோசி, உடம்பு சரியில்லைன்னா ஊசி போட்டுக்கலாம், ஆனா நீ மனசு சரியில்லைங்கிற. அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, இந்த பொடி அடி. எவடா மச்சி, நான் சொல்றது கரெக்டா? நீ என்னைக்குதான் தப்பா சொல்லிருக்க. அப்படி ரோசி ட்ரை பண்ணு. குடி. அப்படிதான். ரோசி என்ன பண்ற? தம்மு ரசிச்சுக்க. டாடி, நான் உங்க ரொம்ப தொந்தரவு பண்றேன். வாங்கிட்டு போற பணத்துல என்ன பண்ற? ஏன் அனாவசியமா செலவு பண்ற? மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு போறாளே, அது என்ன பண்ற? மைண்ட் ஒரு பிசினஸ். உங்க பொண்ணா இவ எப்படி பேசுறா பாருங்க. நீங்களே அவ லைஃப கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடாதீங்க. உன் வேலையை பார்த்துட்டு போ. இனிமே இந்த வீட்டுல உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. நான் பணம் கேட்டது உன்கிட்ட இல்ல, அப்பா கிட்ட. ரோசி, உன் சித்திக்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ போ. ரொம்ப சந்தோஷம்பா. நான் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில தான் எதிர்பார்த்தேன். நான் வரேன். என்ன இருந்தாலும் ரோசி கிட்ட இவ இப்படி பேசிடக்கூடாது. ஆமா, அப்பனுக்கும் பொண்ணுக்கும் வேலையே இல்ல. அவ கேக்குறதும் இவர் குடுக்கறதும். ரோசி, கொஞ்சம் நில்லுமா. டாடி இந்த பணத்தை கொடுத்து வர சொன்னாரு, எடுத்துக்க மாத்த. நான் நினைக்கிறேன் ரோசி இன்னைக்கு வரமாட்டாடா. சில சமயத்துல அவளுக்கு பணம் கிடைக்காதுடா. அவன் வரலன்னா நான் பிரச்சனையில மாட்டிக்குவேன். எனக்கு அவசரமா 3000 ரூபாய் பணம் தேவைப்படுது. ரொம்ப லக்கிடா. ரோசி வந்துட்டா பாரு. ரோசி, கம் கம் உட்காரு. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. நான் கேட்ட பணம் கொடுங்க. இந்த ராக்கி இந்த விடு. ஏன்பா பவர் ரொம்ப டல்லா இருக்கே, ஓட்டிட்டுறப்பா? இருக்கலாம் சார். டியூப் லைட்டுக்கு எங்க புரிய போகுது? இங்க எல்லாம் அப்படிதான். நீங்க டவுன் பண்ணுங்க. சாரி. உடம்புல என்னமோ மாதிரி ஹீட் ஆகுது. அப்ப கூல் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே ஓகே ஓகே. ரோசி எப்ப பார்த்தாலும் காலேஜ்ல கஞ்சா அடிச்சிட்டு இருப்பா. அவ கூட இருந்து ஸ்மோக்கிங்னாலே அலர்ஜி ஆயிடுச்சு. நல்ல மூச்சை இழுத்து விடு. மூச்சை விடு. இங்கெல்லாம் வலி இருக்கா? டாக்டர். ஆமா சார், முன்ன விட வலி அதிகமா இருக்கு. செல்லா, அந்த டிரைவர் கொடு. நல்ல ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும்.
டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. இந்த பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் என்னால புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப மோசமா இருக்கு. எந்த முடிவும் எடுக்க முடியல. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போய் பாருங்க. ஓகே. நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள அவ்வளவு அவசரமா? Yes. Come on. Come on, darling. Come on. ஹலோ சார், 2 நாள் ரோஸியை காணோம். ஃப்ரெண்ட்ஸ்ல கூட கேட்டு பார்த்துட்டேன், எங்க இருக்கானே தெரியல. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்படியா விஷயம்? சீக்கிரமே சாப்பாடு போடுன்னு சொல்லு. ராஜா வந்தாச்சு. ஒண்ணும் இல்ல. என்னாச்சு இவளுக்கு? ஒண்ணுமே புரியலையே. தம்ம கொஞ்சம் அதிகமா அடிச்சிட்டாங்க. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஏன்டி இப்படி உடம்பு கெடுத்துற? உன்னால நானும் சித்திரவதைப்பட வேண்டியிருக்கு. முதல்ல ரூமுக்கு கூட்டு போய் தூங்க வைங்க. ராஜா, உங்க உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி சொல்லிட்டா அப்புறம் நட்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் வரேன். ஓகே ராஜா, வாடி. ஏய் பாத்து, மெதுவா. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க.
மூச்சு விடும்போது வலி இருக்குதா? லேசா வலிக்குது டாக்டர். இல்ல அந்த போன் அட்டன் பண்ணு. எஸ் சார். நாக்கு நல்லா இருக்குது. இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கேன். இனிமே நிம்மதியா தூங்கலாம். இருப்பா கொஞ்சம் இரு. எங்க? சரியாயிடும். எங்க? பாய் சார். என்ன மிஸ்டர் அலெக்ஸ், இப்படி அநியாயமா ஒரு பேஷண்ட கொன்னுட்டீங்களே. என்ன இன்ஜெக்ஷன் போட்டீங்க? காட்டுங்க. இதான் இந்த பேஷண்ட்டுக்கு பென்சிலின் அலர்ஜி ஆச்சு. இந்த பேஷண்டோட சாவுக்கு நீங்க தான் காரணம். வாங்க, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ பிறந்த நாள் சொன்னதான் ஞாபகம் இருக்கா? பிறந்த நாள மறக்க முடியுமா? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. என் பிறந்த நாள் பெருசா என்ன தர போறீங்க? ஐயோ, ஓ பிறந்த நாள் பெருசா நான் என்னையே குடிச்சேன். வேற என்ன வேணும்? ஏய், நான் பிரசன்ட் கேட்டிருந்தேன்ல. ஏய், நீ பிறந்த நாள்ல எப்படி இருந்தியோ அப்படியே வா, நான் பிரசன்ட் தரேன். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நான் உனக்கு என்ன பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? Thank you. மேடம், ரோசிக்கு என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லை. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. படுத்த படுக்கையா இருக்காப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் காருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி ஃபோன் பண்ணியாச்சு. மேடம், கார் வந்துருச்சு மேடம். வாங்க, அழைச்சிட்டு போலாம். பாத்து மெதுவா மெதுவா கூட்டிட்டாங்க. ஹலோ சித்ரா, என்ன விஷயம்? ரோசிய ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். கவலைப்படாதீங்க. டார்லிங், என்ன விஷயம்? ரோசி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? யாரையும் காணல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜா. ரோசிக்கு என்ன ஆகுமோ ஏதோ. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. டாக்டர் வேற இன்னும் காணுமே. ஹலோ டாக்டர். ஹலோ ரோசிக்கு நீங்க எங்கேயும் வெயிட் பண்ணுங்க, நான் திரும்பவும் கூப்பிடுறேன். ஓகே, சரிவா, வெயிட் பண்ணுங்க.